ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இசோடு நாம் இன்று சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக மன்னிப்பு. பிதாவே, இவர்களை மன்னியும் என்று அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூறினார். முதலாவது. இரண்டாவது ரட்சிப்பு. அதாவது இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய்னு அவர் பக்கத்தில் அறியப்பட்ட கல்லர்களை குறித்து கூறினார். மூன்றாவதாக பராமரிப்பு. தனக்கு அன்பாக இருந்த சீஷனை நோக்கி அதுவும் உன் தாய், அதுவும் உன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பராமரிக்கிறதற்காக கூறினார். நான்காவதாக அங்கலாய்ப்பு. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு பிதாவினிடம் ஒரு அங்கலாய்ப்போடு பேசினார். ஐந்தாவதாக தவிப்பு. எல்லாம் முடிந்தது என்று வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கூறினார். அடுத்தது ஆறாவதாக அர்ப்பணிப்பு. எல்லாம் முடிந்தது, காடியை வாங்கின பின்பு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஆவியை தேவனோட கையில் ஒப்பு கொடுத்தார். ஏழாவதாக ஒப்புவிப்பு. பிதாவே, உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய ஜீவனையே விட்டார். இதுதான் ஆண்டவர் சிலுவையில் பேசிய 7 வார்த்தை.